எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் அவர் சேனல். நான் உங்கள் மணிகிரி. 2024 பொங்கலுக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கவுண்ட் பண்ணால் 6 படம் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த 6 படத்தில் எந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் இந்த லிஸ்ட்லேருந்து அவுட் ஆகிடுச்சு. ஸோ 5 படம் இருக்கியா, இந்த 5 படத்தை இந்த பொங்கலில் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பார்க்கலாம். ஏன்னா ஹாலிடே தொடர்ந்து வருது. ஸோ இந்த 5 படத்தையும் இந்த பொங்கல் பண்டிகையில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தா திடீர்னு இந்த 5 படத்துலேருந்து ஒரு படம் அவுட் ஆகிடுச்சு. 4 படம் தான் இப்போ ஃபைனலிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 4 படத்தில் எந்த படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் தெளிவாகவே புரிஞ்சு இந்த 4 படத்தில் இந்த 2 படத்தை தான்ப்பா நான் தேட்டரில் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நிறையா மக்களுக்கு இப்போ வந்துடுச்சு. காரணம் என்னென்னா, இந்த 4 படத்தில் மக்கள் புறக்கணிக்க போகிற அந்த 2 படம் மேரி கிறிஸ்மஸ், மிஷன் சாப்டர் 1. ஏன்னா இந்த 2 படத்தோட அந்த கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக மக்களை ஈர்க்காது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. என்ன ரீசன்னா, இந்த படத்தோட டீசர்லாம் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இதை பார்த்து நிறைய பேர் இந்த படம் அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்காதுப்பா, இந்த படத்தில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே இருக்காது, ஆல்ரெடி பார்த்து புளிச்சு போன அதே கதையை தான் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணி, டைரக்டரை சேஞ்ச் பண்ணி, நடிகரை சேஞ்ச் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க, எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நான் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது மக்களோட எண்ணமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வேணால் நீங்கள் கேட்டு பாருங்களேன், நான் இந்த 2 படத்தை சொன்னேன்ல, இந்த 2 படத்தை தான் நான் தேட்டரில் பார்க்க போகிறதே கிடையாது அப்படிங்கிறத மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளில் கேட்டாலும் நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த முதல்ல இருக்கிற அந்த 2 படத்துக்கு தான் மக்களோட முழு ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவு பெற்ற அந்த 2 படத்தோட பேர், ஒன்று கேப்டன் மில்லர், இன்னொன்று அயலான். இந்த 2 படத்தை தான் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நிறையா மக்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் பெருசாக எதிர்பார்த்தது லால் சலாம் படத்தை தான். இந்த லால் சலாம் படத்தை நிறைய பேர் எதிர்பார்க்க முக்கிய காரணம், இந்த படத்தோட டைரக்டரோ இல்லை இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷனோ கிடையவே கிடையாது. இந்த படத்தில் ரஜினி சார் கேமியோ பண்ணியிருக்காங்க. இந்த கேமியோவை நாம் தேட்டரில் பார்க்கணும். அதுவும் பொங்கல் அன்னைக்கு இந்த கேமியோவில் ரஜினி சார் வரப்ப தேட்டரில் விசில் அடித்து பார்க்கணும் அப்படின்னு நிறையா பேர் A to Z வயசு வித்தியாசம் இல்லாமல் நிறையா மக்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தீங்கன்னா மிஷன் சாப்டர் 1 படம் தான் பொங்கலுக்கு வருது, லால் சலாம் படம் பொங்கல்லேருந்து கண்டுக்குது. ஸோ அவுட் ஆஃப் த பொங்கல் ரேஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ சாலிடாக சொல்ல போனால் லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற பொங்கலில் நாம் பார்க்க போகிறது கிடையாது. எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற டேட்டு இன்னும் ஃபைனலிஸ்ட் ஆகலை. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இந்த அரண்மனை 4ம் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறப்ப நான் பொங்கலுக்கு தான் வரப்போகிறேன் அப்படிங்கிற அறிவிப்போடு தான் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணாங்க. நாட்கள் போக போக ஒவ்வொரு படத்தோட அறிவிப்பு பொங்கலை நோக்கி வர இவங்க பொங்கல் ரேஸ்லேருந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஏன் கலந்துக்கிட்டாங்க, எதுக்கு கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத தேடிட்டு தான் இருக்கேன். கிடைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பொங்கல் ரேஸில் நாம் பார்க்க போகிற அந்த 4 படம் கேப்டன் மில்லர், அயலான், மிஷன் சாப்டர் 1, அப்புறம் மேரி கிறிஸ்மஸ். இந்த 4 படத்தோட கதை ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம். ஸோ ஒரு படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஜானர். ஸோ இன்னொரு படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ஜானர். ஸோ இன்னொரு படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிரைம் ட்ராமா. ஸோ இன்னொரு படம் ஃபேண்டசி காமெடி ட்ராமா. ஸோ இந்த 4 படத்தோட ஜானரும் வெவ்வேறு, இந்த 4 படத்தோட கதையும் வெவ்வேறு. எந்த படம் மக்களை பெருசாக ஈர்க்க போகுது, எந்த படம் இந்த பொங்கல் ரேஸில் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத நாம் இந்த பொங்கல் ரிலீஸுக்கு அப்புறம் கண்டிப்பாக பேசத்தான் போகிறோம். ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பேசுவோம். பட் என்னோட கணிப்பை நான் இப்போவே உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். இந்த பொங்கல் ரேஸில் ஜெயிக்க போகிற படம் பார்த்தீங்கன்னா அயலானும் கேப்டன் மில்லரும் தான். இந்த கேப்டன் மில்லரும் அயலாரும் படம் தான் இந்த பொங்கல் ரேஸில் சக்க போட போது. இன்னும் சொல்ல போனால் 2024 அதிக வசூல் பண்ணுற படங்களா இந்த 2 படம் தான் உருவாக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 2 படத்துக்கும் இந்தியா லெவலில் அதிக டிமாண்ட் இருக்கு. நிறைய மக்கள் இந்த படத்தை பார்க்க இயர்லாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா,
இந்த படத்தோட கதை அந்த மாதிரி இருக்குன்னு மக்கள் நம்புறாங்க. இது வரைக்கும் பார்க்காத ஒரு கதையில தான் இந்த படங்கள்லாம் ரெடி ஆகுது அப்படின்னு நம்புறாங்க. ஸோ அயலான் படத்துக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான ஒரு எப்படி சொல்றது கமெண்ட்ஸ் தான் வரும். காரணம் என்னன்னா இந்த ஏலியன் மேட்ரு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏலியன் கான்செப்டில் இந்த படம் வரதுனால கண்டிப்பாக குடும்பங்கள் கொண்டாடுவாங்க இந்த படத்தை. ஆனால் கேப்டன் மில்லர் படம் இளைஞர்களை கண்டிப்பாக கவரும். ஸோ இளைஞர்களை தாண்டி இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸையும் கவருமா இல்லையான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆக போகிற அந்த 4 படத்துலையும் ரொம்ப ரொம்ப வைலன்ஸ் அதிகம் உள்ள ஒரே படம் கேப்டன் மில்லர் படம் தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒவ்வொரு சீனும் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படி தான் இருக்கும். ஸோ சாலிடாக சொல்ல போனால் தீயா இருக்கும் கேப்டன் மில்லரை பொறுத்த வரைக்கும். ஸோ காட்டு தீ போல கேப்டன் மில்லர் கண்டிப்பாக பரவும். ஆனால் இந்த தீ குடும்பத்தில் போய் பாதிக்குமா இல்லையான்னு நம்ம பொறுத்தது தான் பார்ப்போம். ஸோ இந்த பொங்கலுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண தமிழ் படம் எது? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்டு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சந்திக்கிறேன். தேங்க்யூ.